Hi guys, welcome back to our RIYA creation. நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க EFX எடிட்டிங் தான் வந்துட்டு அலைட் மோஷன்ல எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் இதுல வர HDR CC+ நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ட்ரான்சிஷன் வந்துட்டு எப்படி மேக் பண்றது அப்படினு இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் இதுல நான் ஆட் பண்ணிருக்க இமேजेसலாம் எங்க இருந்து எடுக்குது, அதை எப்படி ஆட் பண்றது அப்படினு full and full டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் Subscribe பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான்லயும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் இதுல பாத்தீங்க அப்படினா நான் ஸ்டார்ட்லயே சொன்ன மாதிரி இதுல வந்துட்டு HDR CC வந்துட்டு எப்படி மேக் பண்றது அப்படினு சொல்ல போறேன். தென் இந்த டிரான்சிஷன் வந்துட்டு எப்படி மேக் பண்றது அப்படினு பார்க்கலாம். தென் இந்த டிரான்சிஷன்ல வந்துட்டு லீனியர் ஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு தென் அதுக்கு அடுத்து வர டிரான்சிஷன்ல வந்துட்டு பிஞ்ச் அண்ட் பல்ஸ், சர்க்குலர் ரிப்பிள், ஸ்விங் எஃபர்ட், இந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மேக் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த EFX எடிட்டிங் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ யூடியூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்ஸை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ அந்த சாங் வந்துட்டு அந்த வீடியோ சாங்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைனாக வரும் இல்லையா. ஸோ அந்த வீடியோ சாங்கில் போயிட்டு நமக்கு தேவையான இமேஜஸ்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த வீடியோ சாங் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு குவாலிட்டி அப்படின்னு இருக்கும். அதில் 4th வந்துட்டு அட்வான்ஸ்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசல்யூஷன்லாம் காமிக்கும். அதில் வந்துட்டு ஹையாக இருக்க ரெசல்யூஷன் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ அந்த வீடியோ சாங்கில் இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் HDயாக தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த இமேஜஸ் வேணுமோ வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். எந்த இமேஜஸ் வேணுமோ அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு எதுவுமே இல்லாத மாதிரி வந்துடும். ஸோ உங்கள் ஃபோனில் வந்துட்டு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்களோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு ரெடி ஆகிடும். ரெமனி ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை வந்துட்டு இதில் வந்துட்டு இன்னுமே நம்ம ஆட் பண்ணி HD ஆக்கிக்க போகிறோம். என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க இல்லையா, ஸோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல க்ராப் ஆப்ஷன் இருக்கும் டிக் ஐகான் பக்கத்தில். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு 16:9 ரேஷியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் ஜூமில் வந்து செட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இமேஜை வந்துட்டு டிக் ஐகான் கொடுத்துக்கலாம். அந்த ஆட் முடிஞ்சதும் வந்துட்டு நமக்கு அந்த இமேஜஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா HDயாக வந்துட்டு நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இது வந்துட்டு HD இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி HDயாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி HDயாக பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்துட்டு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் யூடியூப்பில் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் இல்லையா, ஸோ அதை எடுத்துட்டு நீங்கள் ரெமனி ஆப்பில் HDயாக பண்ணிவிட்டு அந்த இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஆடியோவில் வந்துட்டு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆடியோ வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ புக் மார்க் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். ஸோ எதுக்கு புக் மார்க் அப்படின்னா உங்களுக்கு எந்த லைன்ஸ் வரைக்கும் எந்த இமேஜஸ் வேணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்படி புக் மார்க் ஆட் பண்ணுறது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டைம் ஓடுது இல்லையா, அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு புக் மார்க் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ் வந்துட்டு எந்த லைன்ஸ் வரைக்கும் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் மார்க் செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்துட்டு எப்படி புக் மார்க் ஆட் பண்ணிவிட்டு இமேஜஸ் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான டிரான்சிஷன் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். தென் அந்த HDR எஃபோர்ட் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு டிரான்சிஷன்லாம் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் லீனியர் ஸ்டிக் வந்துட்டு எஃபோர்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த எஃபோர்ட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு பிளரில் போனீங்க அப்படின்னா லீனியர் ஸ்டிக் அப்படின்ட்டு உங்களுக்கு 6th வந்துட்டு ஒரு எஃபோர்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கோங்க. அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சென்டர் பாயிண்ட் வரும் இல்லையா, அங்கே ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு தென் அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 0.15 அப்படின்ட்டு ஸ்ட்ரென்த்தில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு 5 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 0.10ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு சென்டரில் ஆட் பண்ண முடியும், அதை வந்துட்டு 0ல் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண முடியும், அதோட வேல்யூ வந்துட்டு 0.10ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த பாயிண்ட் வைக்கிறீங்களோ அதே பாயிண்ட் வந்துட்டு எண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, 0.10ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் ஆங்கிள் அப்படின்ட்டு கீழவே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதோட டிகிரி வந்துட்டு 0ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 45 டிகிரியில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட பாயிண்ட்டுமே இருக்கும், நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டா போதும். ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே இதில் பண்ண வேண்டாம். தென் ஸ்ட்ரென்த்தில் வந்து நம்ம ஆட் பண்ண கீ ஃப்ரேம்ஸில் வந்துட்டு கிராஃப் வந்து செட் பண்ணணும். கீ ஃப்ரேம்க்கு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு கிராஃப் செட் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு அதாவது மிடில் இருக்க கீ ஃப்ரேம்க்கும் தென் லாஸ்ட்டில் இருக்க கீ ஃப்ரேம்க்கும் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண கர்வ் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் கர்வ் காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எஃபோர்டே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு டூப்ளிகேட் ஆகிடும். நம்ம டூப்ளிகேட் எடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். ஆங்கிள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம 45ல் செட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஆங்கிள் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா 135 டிகிரியில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எஃபர்ட்டை வந்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தெந்த இமேஜஸில் வந்துட்டு இந்த எஃபர்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி எஃபர்ட்ஸ் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லீனியஸ்டிக்காக இந்த எஃபோர்ட் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு ட்ரான்சேஷன் வரும். ஸோ அந்த ட்ரான்சேஷன் வந்துட்டு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு டிஸ்டர்ஷன் அண்ட் வார்ப் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபர்ட்குள்ளே போனீங்க அப்படின்னா டைல்ஸ் எஃபர்ட் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிரர்ன்ற ஆப்ஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு அகைன் ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸமில் போயிட்டு ஸ்விங் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0.70க்கு வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. 0.70. ஓகே, ஸோ இது மாதிரி வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் 1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போயிட்டு ஆங்கிள் 1ஓட வேல்யூ வந்துட்டு -3.5 டிகிரியில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணிட்டேன். ஆங்கிள் 2ஓட வேல்யூ வந்துட்டு ஸோ நீங்கள் ஆங்கிள் 1ல் என்ன வேல்யூ வச்சிங்களோ அதே வேல்யூ வந்து ப்ளஸில் வந்து செட் பண்ணிக்கோங்க. 3.5 டிகிரியில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு டிஸ்டர்ஷன் வார்ப்பில் போனீங்க அப்படின்னா பிஞ்ச் அண்ட் பல்ஜ் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபர்ட்டை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் சென்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரென்த்தில் போயிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோட மிடில் பாயிண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டு தென் அதோட எண்டில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த சைடுக்காக ட்ராக் பண்ணிக்கோங்க. -1ல் ட்ராக் பண்ணிட்டு சென்டராக நம்ம ஆட் பண்ண முடியும், அதோட வேல்யூ வந்துட்டு 0.80ல் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. +0.80. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணிவிட்டேன். ஸோ அகைன் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு ஆட் பண்ண முடியும், அதோட வேல்யூ வந்துட்டு -0.47ல் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் மிடில் ஆட் பண்ண கீ ஃப்ரேம்க்கு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு ஸோ நான் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். இந்த சைடில் மிடிலுக்கு தென் லாஸ்ட்டில் ஆட் பண்ண அந்த கீ ஃப்ரேம்க்கு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கிராஃப் ஆப்ஷன் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் கர்வ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். தென் ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்துட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே,
அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு டிஸ்டர்ஷன் வார்ப்லே போனீங்க அப்படின்னா சர்க்குலர் ரிப்பிள் அப்படின்ட்டு ஒரு எஃபர்ட் இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. இதுலேயுமே சென்டர் அப்படின்னு இருக்கும், அது எதுவும் பண்ண வேண்டாம். ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது வந்து 20 கொடுத்துருப்பாங்க வேல்யூ. ஸோ நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு 1க்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு 1.08 வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த் அப்படின்னு இருக்கும். ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதோட மிடில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட் பண்ண அதோட வேல்யூ வந்துட்டு 0.285 வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 0.285க்கு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. தென் மிடில் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு 0ல் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே வந்துட்டு கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிராஃப் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண முடியா, அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பின்ச் அண்ட் பல்ஜ் வந்துட்டு எஃபோர்ட் ஆட் பண்ணுறப்போ ஒரு கிராஃப் வந்துட்டு காப்பி பண்ணியிருப்போம். அந்த கிராஃப் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அகைன் ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பல்ஸ் சைஸ் அப்படின்ட்டு ஒரு எஃபோர்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணுற எஃபோர்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டான வேல்யூ வச்சாதான் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு எஃபோர்ட் கிடைக்கும். பல்ஸ் சைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். க்ரோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிடிலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண வேல்யூ வந்துட்டு 2ல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம செகண்டாக வந்துட்டு மிடில் வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா, அதோட வேல்யூ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 1ல் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்துட்டு சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு கிராஃப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு கிராஃப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண அந்த கீ ஃப்ரேம் வந்துட்டு நம்ம மிடில் ஆட் பண்ணியிருப்போம், அதை வந்துட்டு லாஸ்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்சிஷன் மேக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாக் கலரில் தெரியுது. ஸோ டைல்ஸ் எஃபர்ட் ஆட் பண்ணியும் அந்த பிளாக் கலர் தெரியுது. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்ப அந்த பிளாக் கலர் வந்து தெரியும். ஸோ அந்த பிளாக் கலர் வந்துட்டு நீங்கள் டைல்ஸ் எஃபர்ட் ஆட் பண்ணிங்கனாலும் அது தெரியும். ஸோ ட்ரான்சிஷன் பண்ணுறப்ப அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கும் ஒரு எஃபோர்ட் வந்துட்டு ஆட் பண்ணலாம். எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. போயிட்டு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஃபெதர் அப்படின்ட்டு ஒரு எஃபோர்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிவிட்டு அதோட ஸ்ட்ரென்த் வந்துட்டு 0.150ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு 0.475க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த எஃபோர்ட்டை வந்துட்டு டைல்ஸ் எஃபர்ட்க்கு அடுத்து இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். தென் டைல்ஸில் போயிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக் கலர் வந்துட்டு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த ட்ரான்சிஷன் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை காப்பி பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்தெந்த இமேஜஸ்க்கு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா எஃபர்ட்ஸுமே வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்சிஷன் வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம HDR CC தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த CC வந்துட்டு செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு வேறு ப்ராஜெக்ட் நம்ம காப்பி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு நம்ம 4:3 ரேஷியோவில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு CC வந்துட்டு மேக் பண்ணலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போயிட்டு அதில் போனீங்க அப்படின்னா காப்பி பேக்ரவுண்ட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு டிஃப்ரென்ஸில் போயிட்டு சப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு இது மாதிரி பிளாக் ஆகிடும். அகைன் ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. போயிட்டு பிளரில் போயிட்டு காசியன் பிளர் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு 0.430க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் ஆட் எஃபர்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட்டில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்துட்டு -0.75க்கு வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போங்க. கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஹைலைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 100ல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு 200ல் ட்ராக் பண்ணிக்கலாம். தென் ஷேடோஸ் வந்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு HDR எஃபோர்ட் வந்துட்டு கிடச்சிருக்கும்.
ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்போட கலரை வந்துட்டு ஒயிட் கலரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டில் போயிட்டு ஓவர்லே வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்துட்டு நமக்கு ஒரு HDR எஃபர்ட் வந்துட்டு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபர்ட்ஸ் போங்க. அதில் போயிட்டு அகைன் காப்பி பேக்ரவுண்ட் வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஆட் எஃபர்ட் போங்க. போயிட்டு கலர் அண்ட் லைட்லேயே போயிட்டு எக்ஸ்போஷர் அண்ட் காமா வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போஷரோட வேல்யூ வந்துட்டு 0.67க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஒரு 0.67க்கு வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிசி வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருந்த ஒரு இமேஜ் தான் வந்துட்டு HDR சிசி வந்துட்டு மேக் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு குட்டி பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 3 லேயர்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரான்சிஷன் பண்ண அந்த ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ட்ரான்சிஷன் பண்ண முடியும் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு குட்டி பாக்ஸ் மாதிரி 2 பாக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சிசி வந்துட்டு காப்பி பண்ண முடியும். இதை வந்துட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ்ன்னு காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. HDR சிசி வந்துட்டு நமக்கு பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிசி ப்ளஸ் ட்ரான்சிஷன்லாம் மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அந்த பார்ட்டிக்கலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் அண்ட் ஆப்ஷனை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. பார்ட்டிக்கலை வந்துட்டு இந்த கார்னரில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் நம்ம வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அந்த பார்ட்டிக்கலை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் லேயர் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த டூப்ளிகேட் எடுத்த லேயரை வந்துட்டு 3 ட்ரான்ஸனில் போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த கார்னரில் வந்துட்டு மூவ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பார்ட்டிக்கல் வந்துட்டு 2 சைடும் வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். வீடியோவில் வந்துட்டு எல்லாமே மேக் பண்ணியாச்சு. வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ உங்களோட ப்ராஜெக்டை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.